ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல கிராணி கேம் தான் நடப்புறோம். அது சாதாரண கிராணி இல்லைங்க, முரட்டுத்தனமான கிராணி. அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்டாங்கன்னு கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஓகே, போக ஆரம்பிப்போம். என்ன அங்க வரோம். ஓ, இந்த இருக்குதுங்க யாரோ. ஓஹோ, இங்க பாருங்க அந்த கிராணிய. அடடடடா, முரட்டுத்தனம் முளப்பா இருக்கா கிராணி. மூக்குல மறு, கால்ல பாருங்க ஷூ, பயங்கரமா இருக்கப்பா. என்னது மோஸ்ட் ஹேட்டடு கிராண்ட் சைல்டா. அட கடவுளே, நான் அந்த அளவுக்கு கொடூரமானங்கிற மாதிரிதான் இருக்கு. ஓகே, வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே விளையாண்டுட்டு இருக்குதே, முடிக்க காணும். இது வேறையாடா. ஓகே, மேல ஏறி போவோம். கிராண்ட்மா சத்தம் போட்டா எந்திரிச்சிருவா, அதனால சத்தம் போடாம போகணும். ஐயோ, கதவு திறந்த ஸ்பீட்ல அந்த கிளவி எந்திரிச்சிச்சுங்க. அடடடா, பிடிச்சி வீசிட்டோம் நம்மள. ஐயோ, கிளவி என்ன பிடிச்சிட்டேன்னு நினைக்காத, கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருவேன். கிளவி நம்மளுக்கு கொண்டு வந்து எங்கேயோ அடைச்சு வச்சுட்டுங்க. ஆமா, பாத்தீங்களா, மோசமான இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. பரவாயில்லங்க, நம்ம அப்படியே ஜெயிச்சு போய்கிட்டே இருப்போம். கிளவியாவது நம்மளாவது யாருன்னு நீங்க செக் பண்ணிட வேண்டியதான். இது என்னடா, ஓஹோ, கிளவி சொட்டு தைக்கிறது போல. ஓஹோ, சொட்டு தைச்சிட்டு கீழே போட்டுருச்சு போல நூலை. அது மூலமா யாரோ வழி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்பா, இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனீங்க, மரட்டுத்தனமா யோசிச்சிருக்கீங்கடா. ஆனா நம்ம வெயிட்டையும் அந்த நூல் தாங்குது பாத்தீங்களா. இந்த நூலுமே முரட்டுத்தனமான நூலா தான் இருக்கும் போல. ஓகே, நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கான். வாடா ஃப்ரெண்டு, சேர்ந்து போவோம். ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான பகுதி, நம்ம தனியா போகக்கூடாது. இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும், இல்லைன்னா நம்மள மரியாதை எல்லாம் பண்ணிரும். அங்க பாருங்க, ஐயோ, ஸ்ப்ரிங் ரோலு எல்லாம் இருக்குது. ஐயோ, விழுந்துராத, கவனமா போடா, கைப்புள்ள மெதுவா போய் எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் கவனமா எடுத்து வை. இப்ப பாத்தீங்களா, ஐயோ எப்படி தூக்கி வீசுது பாருங்க. ஐயோ, விழுந்துராத. ஐயம்மா, பயங்கரமா இருக்குங்க. அட கிளவி, எங்க பார்த்தாலும் அதுக்கு போட்டோவா வச்சிருக்குங்க. எங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் போட்டோவா தான் இருக்கு. ஐயோ, கரெக்டா ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து நான் ஆஃப் பண்ணணுமா. அட கொடுமைக்கு, எந்த டைம் கரெக்டா ஆஃப் பண்ணிடலாங்க. ஐயோ, இதுவரை அதை வாங்குறீங்களா நம்ம டார்ச்சர் பண்ணுதுங்க. துட்டு இருந்தா நாங்களே வாங்குவோம்டா, நீ ஏன்டா என்கிட்ட சொல்ற. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங் டாங் கிடைக்கும். ஓகே, இப்போ ஜிப்லைன் அப்படி அமுக்கிட்டே போக ஆரம்பிப்போம். கரெக்டா அந்த இடம் வரும்போது ஜிப்லைன் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் நல்ல வேலைக்கு கரெக்டா ஆஃப் பண்ணிட்டோம். இங்க பாருங்க சிஸ்டரு, அது மூலமா தான் தப்பிச்சு போக வேண்டியதாவே இருக்கு. எவ்வளவு பெரிய சிஸ்டர் பாத்தீங்களா, வீட்டு வசத்துக்கு இருக்குங்க. சிஸ்டரோட சைஸ் பயங்கரமா இருக்குது. கேட்டு வர திறந்துட்டு அப்படி போக ஆரம்பிப்போம். ஐயோ, இவ்வளோ நேரம் சுத்தி இந்த கிராண்ட்மா காலை தான் சுத்தி வந்தோமா. இங்க பாருங்க, பல்லு சட்டை தண்ணிக்குள்ள போட்டு ஊற வச்சிருக்கு கிளவி. அடடடா, அது வேற அதை மாட்டிட்டு வந்து நம்மளை கடிச்சு போடும். என்ன ஏதோ சத்தம் கேட்குது. அடடடா, கிளவி வருது, ஓடுறா. கிளவி உன்னை பிடிச்சி சூப் வச்சு குடிச்சிட போறா. ஐயோ, என்ன எங்க போனாலும் முட்டு சந்தா இருக்குது, எந்த பக்கம் போறதுன்னு வர தெரியலையப்பா. வழி தெரிஞ்சா சொல்லுங்க காய்ஸ், கமெண்ட் செக்ஷன்ல. ஒரு பட்டன் இருக்கு, பட்டன் அமுக்கிட்டோமா அமுக்கலையானே தெரியலையாங்க. ஐயோ, பதட்டத்துல ஐயோ கிளவி நம்மள ஒரே அடியா. ஐயோ, எவ்வளவு பெரிய தடி, ஒரே அடியா அடிச்சு கொண்டு போட்டுங்க இந்த கிளவி. ஏய் கிளவி, இந்த டைம் நீ எப்படி என்ன பிடிக்கிறதுன்னு பாப்பண்டி. வாடி கிளவி, நீயா நானான்னு பாத்துருவோம். ஓடுறா கேப்ல நின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிட்டாங்க. அப்புறம் பட்டன் அமுக்கிற கேப்ல வந்து அதை நம்மளை அடிச்சுட்டு இந்த டைம் வேகமா ஓடிடுவேன். இந்த கிளவியால என்ன பிடிக்கவே முடியாது. வாடி கிளவி, நீயா நானா இன்னைக்கு பாத்துருவோம். ஓகே, கரெக்டா அமுக்கடா. ஐயோ, நான் பட்டனை அமுக்கவே முடியலங்க. அமுக்கிட்டோமா. ஓஹோ, ஏற்கனவே அமுக்கிருக்கோம், அதனால டோர் ஓப்பன்ல தான் இருக்குது. அதனால நம்ம தப்பிச்சிருவோம். பாடி கிளவி, டோர் இப்படி அடைச்சிட்டோம் நம்ம தெரியல. தப்பிச்சு வந்துட்டான்ல. எப்படி இப்ப. ஓ, பட்டனா போட்டு வச்சிருக்காங்க. இந்த பட்டனை மிச்சம் வச்சுக்கோங்களேன், மரியாசல் ஆயிருவோம். கிளவி ட்ரிக்ஸா யூஸ் இருக்குப்பா. அது யூஸ் பண்ற எல்லா பொருளையுமே அது விசக்கருவியா யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, எப்படி போறது. ஓஹோ, அந்த ஹெலிகாப்டர்ல ஜாம்பா போட்டு அங்கிருந்து வாஷிங் மிஷின் மேல ஏறி, வாஷிங் மிஷின்ல இருந்து அயன் பாக்ஸ் மேல குதிச்சு, அயன் பாக்ஸ்ல இருந்து அந்த பக்கம் போனோமா. ஐயோ, சுற்றுச்சு, போச்சுடா. ஐயோ, மறுபடியும் மீண்டுமா. இந்த டைம் கரெக்டா போயிடணும். இந்த பக்கம் தானே போகணும்.
ஐயோ நம்ம தப்பா போயிட்டு இருக்கோங்க. அட கடவுளே, நம்ம தான் அதை தாண்டி வந்துட்டோமேங்க. வாஷிங் மிஷின்ல இருந்தானங்க போனோம். ஐயோ, நம்ம புத்திசாலித்தனத்தை நம்ம என்னதான் செய்யறது. ஐயோ, மறுபடியும் மீண்டும் மீண்டும் போடணுமா? ஓகே, இந்த டைம் கரெக்டா ஜம்பா போடுவோம். ஜம்பா போடுறா கைப்புள்ள, கரெக்டா ஜம்பா போட்டுட்டோம். கரெக்டா அந்த இடத்துல வரும்போது இந்த பக்கம் ஜம்பா போட்டுறணும். ஐயோ, கீழே விழுந்து மர்கேசல் ஐட்டமப்பா. இந்த டைம் கரெக்டா ஓடி போய் ஏறா ஏறா இப்ப ஏர் ஜம்பே கரெக்டா கீழே வந்து செத்துட்டேன். அப்பல கரெக்டா போனா நம்ம மறுபடியும் செத்து செத்து விளாண்டுட்டு இருக்கோமாப்பா. ஓகே, இந்த டைம் கரெக்டா போவோம். போடா போடா மெதுவா போடா. ஜம்பே ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். அப்பா கரெக்டா வந்துட்டாங்க. இந்த டைம் இங்க இருந்து அங்க போனாதான் இதுக்கப்புறம் அங்க ஏதாவது வழி இருக்கும். அயன் பாக்ஸும் போயிட்டு கரெக்டா இந்த பக்கம் ஏதோ வச்சிருக்காங்க. அந்த ஸ்லைட்ல போய் நின்னுப்போம். இல்லைன்னா அயன் பாக்ஸ் ஒரே புகையா தள்ளி விட்டு போயிடும் நம்மளுக்கு. இந்த பக்கம் வந்து ஒளிஞ்சுப்போம். ஓகே, இப்போ அந்த பக்கம் போற கேப்ல நம்ம குடுன்னு ஓடிட வேண்டியதான். ஓகே, போயிட்டா போயிருச்சுங்க. ஓடுறா ஓடுறா கைப்புல. ஓஹோ, அது என்னதுடா பலூனா இருக்கு. பாட்டியோட பல்லு செட்டா. நீ கிளவி என்னடி இது? ஏதோ ப்ளூ கலர்லயும் லைட் ப்ளூ கலர்லயும் மறக்குது. என்னதுன்னு தெரியலையப்பா. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். பயங்கரமா யோசிச்சிருக்கு அந்த பாட்டி. கிளவி என்னடி இதெல்லாம் எப்படி யோசிச்சிருக்கீங்களாப்பா, என்னால முடியல. மெதுவா போடா இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓஹோ, மேல ஏறணும் போல. அந்த கயிறை பிடிச்சி கரெக்டா அப்படி சம்பா போட்டு மேல ஏறலான்னு பார்த்தா முடியலைங்க. ஓ, ஏறிட்டோம். நல்ல வேலைக்கு மேல ஏறியாச்சு. என்ன தட்டிக்கிட்டு ஓகே கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஐயோ அதை மீச்சினா செத்துருவோம். ஐயோ, மெதுவா போடா கரெக்டா ஏறணுங்க. ஓகே, இப்போ ஏறா கைப்புல. இப்போ கரெக்டா ஏறிட்டோங்க. ஓகே, வந்துட்டோம். கைஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சேனலுக்கு நீங்க முறையா வந்து பாக்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். மறக்காம பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். ஓகே, இப்ப எப்படி போறது? ஓ, இந்த பக்கம் இருக்குதா வழி? ஓகே, இந்த பக்கம் வழி அமுக்கிட்டு அப்படி போக ஆரம்பிப்போம். அப்படி போறது. ஓ, கீழே போனோமா? ஓகே, கீழே போலாம். இதுக்கப்புறம் ஓ அவ்வளவுதானா, முடிஞ்சதா, ஜெயிச்சிட்டோமா? என்னடா இது கிளவி வீட்டுல இருந்து தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா தப்பிக்கவே மாட்டோம் போலயப்பா நம்ம. ஓ, இந்த பக்கம் வேண்டா குதிரை மாதிரி மண்டை இருக்குது. அதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, குதிரை தானங்க அது. ஐயோ, அவனை பார்த்துட்டு நம்ம கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்கோங்க. இந்த டைம் கீழே விழாம போனோம். அவனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மறுகேசல் ஆயிட்டே இருப்போம். ஓகே, அமுக்கிட்டு போடா லுக் அப்பா. மேல என்ன இருக்கு? ஐயோ, லேசர் லைட்டா அதுல படாம போனோமப்பா. ஐயோ, பற்றாத. ஐயோ, இந்த சைடு வந்துரு. ஐயோ, கரெக்டா வந்துடாத. ஓகே, மேல வந்துட்டோம். ஒண்ணுதான். மேல ஜம்ப் கீழே போயிடாத. பாப்பா கீழே வந்துட்டாங்க. இங்க ஏதோ பட்டன் இருக்குது. என்ன பட்டன்டா அது? ஓகே, என்னடா இது பட்டாக்ஸ காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். நேரம் ஆக முடியல நம்மளால. நம்மளுக்கு எதோ பண்ணிட்டாங்க போலாங்க பின்னாடி. நம்ம அப்படி நிக்கிற இடத்த தவிர மாற முடியாம அப்படி நின்றுட்டு இருக்கிறோம். அதுக்கு அந்த கேப்ல காய்ஸ் நீங்களா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கிராண்ட்மா இருக்கா, நம்ம குக்கீஸ் எடுத்தாலும் நம்ம பிடிச்சி கொண்டுடுவா அப்படின்னு அவங்ககிட்டயும் சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். உங்க பாருங்க, கிளம்பி டப்பாவா குக்கி வச்சிருக்குங்க. அட கடவுளே, ஒரு மனுஷி இவ்வளவு குக்கீஸா சாப்பிடுவாங்க? எவ்வளவு பாக்ஸா வச்சிருக்கு பாத்தீங்களா? மொரட்டு கிளவியா இருக்கும் போலங்க. எவ்வளவு தீனி திங்குதுன்னா அதோட குடல் குந்தானி எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கீழே வந்துட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் கீழே இறங்குது. ஒருவேளை கீழே எதுவும் ரத்த குழம்புக்கு வந்துட்டாமா? எங்கடா வந்திருக்கோம்? இப்ப பாருங்க, கீழேயும் ஒரே குக்கியா நிறைச்சு வச்சிருக்கு, பாக்ஸா. இப்ப இந்த குக்கீஸ்ல படாம போனோமா? ஓ, குக்கீஸ்ல பட்டா ஒண்ணும் இல்லை போல. ஆனா கீழே உழாம போகணும் போல. ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. தப்பிச்சு வந்துட்டோம். இந்த பக்கம் தான் யாரோ போகுது. அடடா, குக்கீஸ் யாரோ உருட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த கேப்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். இப்போ குக்கீஸ் வந்த உடனே போயிடலாம். வந்துருச்சு. இப்போ ஓடுறா கேப்ல குக்கீஸ்க்கு உருண்டை செஞ்சு விட்டு விடுறாங்க யாரோ. அதுல நம்ம அம்புட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நசுக்கிறோம். ஏன்னா அந்த குக்கீஸ்ல இருக்கிற சாஃப்ட் சிப்ஸ் அளவு கூட நம்ம கிடையாது. அதனால சில்லியா நொறுங்கி போயிருவாங்க. இப்ப இப்படி போறது வழியே இல்லை. ஓ, இந்த பக்கம் இருக்குதா? ஓ, படிக்கட்டா? அது கூட தெரியலங்க. அந்த அளவுக்கு இருட்டு கஷ்டமா இருக்குது. இது என்னதுடா அது? ஓஹோ,
ஏதோ ட்ரெயின் மாதிரி இருக்கு. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் போலங்க. அது வீட்ல இருந்து வெளியே வர போறோம் போல. அதான் நம்மளுக்கு ரோலர் கோஸ்டர்லாம் குடுத்துருக்காங்க. பாருங்க பயங்கரமா போகுது. ஐயோ! எவ்வளோன்னு அட கடவுளே! ஐயய்யோ! பிரேக் பிடிடா, பிரேக் பிடிடா, பிரேக் பிடிடா. கைஸ், நான் அந்த ரோலர் கோஸ்டர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம்ல நீங்களும் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அப்பதான் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகே, ஒரு வழியா ரோலர் கோஸ்டர் முடிஞ்சது. இப்போ அப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். என்னடா இன்னும் வெளியே போகலையா? இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் சுத்துறோம் போல. அட கடவுளே, இன்னும் போகலையாடா? நீ இன்னைக்குள்ளே தான்டா சுத்துறையா? சாவு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதாங்க. ஓகே, இப்ப மேல ஏறலாம். இது என்னடா புக்கு படிக்க சொல்றாங்களோ? ஒரு நம்ம ஐயோ புக்குக்குள்ள போயிட்டோம் நம்ம. இது என்ன புக்கா இருக்குன்னு தெரியலையாப்பா இது. ஐயோ! ஓஹோ! இது என்ன ஏதோ கார் இருக்குது. ஓ, கார் மேல ஏறி பாருமா. ஓஹோ, கிளவிக்கு நம்மளுக்கு ரேஸ் போல. இருடி கிளவி, நான் எப்படி ஜெயிக்கணும்னு மட்டும் பாரு. ஐயோ! சொல்லிட்டு போய் கரெக்டா கீழே விழுந்த மாதிரி கேசல் ஆயிட்டோமுங்க. ஓகே, இந்த டைம் கரெக்டா போவோம். ஓகே, போடுறா போடுறா ஓடுறா கைப்பிள்ள. வண்டியில ஏறி உட்காரு. வண்டியில ஏறி உட்காந்தாச்சுங்க. இப்ப கிளைக்கு நம்மளுக்கு மறுபடியும் ரேஸு. நம்ம தாங்க ஜெயிக்கணும். இல்லைன்னா கிளவி மறுபடியும் நம்மளை மறுபடியும் கொண்டு அவளே ஜெயிச்சிருவா. நம்மளோட பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் நம்ம செகண்ட் கிட்ட. ஐயோ, வேகமா போறாளே கிளவி. ஓடுறா ஓடுறா கைப்பிள்ள, வேகமா போட வேகமா போட. பயங்கர ஸ்பீடா போறாங்க கிளவி. ஐயோ, அவ்வளவு ஓவர்டேக் பண்ணலாம் பார்த்தா நம்ம கீழே வந்து இருக்காங்க. மீண்டும் மீண்டுமா எத்தனை தடவை தாண்டா ஒரு மனுஷன் சாவான். மறுபடியும் படா கைப்புல. இந்த டைம் கரெக்டா போகணும். அது எங்க பல்ல இருக்கு எங்க மேடு இருக்குன்னு தெரியல. அது நிறைய பேர் கூட ரேஸ் வச்சதுனால அது கரெக்டா தெரியுது. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குங்க. ஏன்னா அந்த ரேஸ் ஐயோ தள்ளி விட்டு போயிருச்சு அந்த கிழவி. இந்த டைம் கரெக்டான வழியா போனுங்க. மறுபடியும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. டேய் கிளவி, இப்படி என்ன நீ கொண்டுட்டு ஜெயிச்சு போயிடலாம். நான் பாக்குறேன், உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் நானு. போடா போடா கைப்புல, இந்த டைம் விட்டுறாத. வேகமா போ வேகமா போ 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 போ. வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். போ போ. ஐயோ கிளவி நம்மளோட பயங்கர ஸ்பீடா போறாங்க. எப்படின்னே தெரியல. அவளுக்கு மட்டும் எது பூஸ்டர் தனியா கொடுத்தாங்களா என்ன? பயங்கர ஸ்பீடா போகுது கிளவி. ஐயோ போ 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 போ. ஐயோ, என்ன பண்ணாலும் நம்மளால போகவே முடியாங்க. அதாங்க முன்னாடி போகுது. ஒருவேளை அதுதான் ஜெயிச்சிருமோ? ஓ, மேல மேல. ஐயா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம். ஆஹா கிளவி இரடி, நான் பக்கத்துல போயிட்டேன். இப்ப நான் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நீ பின்னாடி மெதுவா வா. ஓ, போடா 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 கைப்புல, போடா போடா. பக்கத்துல வந்துட்டோம். என்னடா ரோடு நீண்டுகிட்டே போகுது. நான் நின்னுருன்னு பார்த்தா நிற்கவே இல்லை. போடா போடா கைப்புல, வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். ஆஹா, அது தெரிஞ்சுட்டுங்க எண்டிங்கு. வேகமா போடா வந்துடா. ஐயோ, என்னங்க வண்டி பிரேக் பிடிக்காம கீழே போயிட்டு போச்சுடா. ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போச்சாங்க. அட கடவுளே. ஐயோ, போடா போடா. இந்த டைமாவது கீழே விழாம போய் ஜெயிச்சு பாருடா. அட கடவுளே, ஒரு மனிதன் எத்தனை தடவை தான் ரேஸ் வைப்பான். இதோட 5வது தடவை ரேஸ் வச்சுட்டாங்க. இந்த டைமாவது ஜெயிச்சு வீட்டுக்கு போய் ஆகணும். போடா வேகமா. போடா போடா கேப்ல. ஐயோ, தள்ளி விட்டுறாதடி கிளவி. ஃபர்ஸ்ட் இடத்துலயே தாங்க இருக்கணும். அப்பதான் அந்த கிளவி ஜெயிக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிட்டோம்னா அந்த கிளையால நம்மள முந்தவே முடியாது. போடா போடா கைப்புல, வேகமா போடா வேகமா போடா. போடா கைப்புல. ஐயோ, முந்திட்டவங்க ஒரு வழியாத. ஐயோ, அந்த கிளையால நம்ம கண்ணுன்னு தெரிஞ்சுட்டே இல்லை, தெரியக்கூடாதுங்க. அது அங்க பாருங்க, அது எப்படி நம்மள முந்தலான்னு பாக்குது. உன்னை முந்த விட மாட்டேன் கிளவி. நான் எப்படி ஜெயிச்சு போறான்னு மட்டும் நீ பாரு. ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிட்டோம்னா ஜெயிச்சிருவோம். ஐயோ, மெதுவா போ மெதுவா போ. விழுந்துடாது அப்புறம் தாங்க விழுந்துட்டோம். பிரேக் பிடிக்காம போயிட்டு வேகமா போகவும் பிரேக் பிடிக்காம மல்லாக்க வந்துட்டோம். இந்த டைம் அப்படி விழுந்துடக்கூடாது. கரெக்டா போகணும். மெதுவா போடா கைப்புல, மெதுவா போ. வந்துட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. கிளவி வெடிச்சு செத்துருப்பா. எங்க கிளவிய காணோம். வந்துட்டால கிளவியால் நகரவே முடியல. வந்துட்டான் கிளவிய பாருங்க, நகர முடியாம நின்று செத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறா. கிளவி போயிட்டு வரட்டா. ஓகே, நம்ம வீடுன்னு தான் நினைக்கிறாரு. ஒரு வழியா தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம வீட்டுல நம்ம எல்லாரும் வெல்கம் பண்றதுக்காண்டி இருப்பாங்க. ஏதாவது கிஃப்ட் எங்க வச்சிருப்பாங்க. என்னடா இது, ஏதோ பச்சை கலர்ல கோடை போட்டு வச்சிருக்காங்க. மறுபடியும் ரேஸா? இவ எவடா நம்ம தலைமையில கூடி வர்றா? அட கடவுளை, இன்னும் முடியலையா? அட கடவுளே, இன்னும் கேம் முடியலைங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? அட கடவுளை, இந்த கிளை வீட்டுல இருந்து தப்பிச்சு போறது முடியாத காரியம் போலையப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியதா இருக்கு. ஓகே, இந்த டைம் கரெக்டா தப்பிச்சு போயிடணும். அதுக்கப்புறம் எங்க போறது? ஐயோ, டோரை அடைச்சு முடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எண்ட் இல்லாம போயிட்டு இருக்கப்பா அதுக்கு. இதுக்கப்புறம் எங்க போறது? என்னடா இது, இந்த பக்கம் மூலமா அந்த பக்கம் மூலமா? ஓஹோ, இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஓஹோ முடிக்க போறாங்க இது. ஓஹோ கிளவி. ஆஹா, சூனியக்கார விஷம் போட்டு வந்திருக்கு அந்த கிளவி. ஐயோ, அதை சுட்டு கொல்லணும். அது நம்மளை கொண்டுடும். எங்க கிளவியை காணும். இங்க வருது 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 விலகு விலகு வருது வருது விலகு விலகு விலகு. டெங்கி வெளியே வருது வருது வருது. ஓடு 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 ஓடு. கிளவி ஒரே அடியே நம்ம வத்தியாசலா பண்ணிருந்தோம்னா நம்ம லைஃப கொஞ்சோண்டு குறைச்சிட்டு கிளவி.
வருது வருது, ஓடு 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 ஓடு. ஐயோ, கொஞ்சம் போல இல்ல, இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம லைஃப் கொஞ்சம் கூட குறையுதுங்க. இன்னும் காவாசி குறைச்சிருக்கோம், அரைவாசி குறைச்சிட்டோம். இன்னும் ஒரு காவாசி குறைச்சா போதும், அது செத்து மறுகேசல் ஆயிரும். விடாம சுடுறா, விடாம சுடுறா, நகரே விடக்கூடாது. அப்படியே வச்சு அணை கட்டிட வேண்டியதான் இருக்கு. கிளவி நகரவே விட மாட்டேன். ஐயோ, உங்க கால்வாசி தாங்க, அதை கொண்டுட்டோம்னா போதும். எங்க காணாம போயிட்டு, ஐயோ அது நம்ம காலை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கு கிளவி. அடடா, ஓடுறா ஓடுறா, அது நம்மள கொண்டு போடும் போலயப்பா. சொல்றாங்க இப்ப நான் கொஞ்சமா இருக்குங்க. லைஃப் மொத்தமா முடிக்க போறோம். கொஞ்சம் ஒரு 2 தடவை சூட் பண்ணா போதும், மொத்தமா செத்து மரியா சார் ஆயிடும். செத்துட்டுங்க, சுட்டு தள்ளிட்டோம் நம்மள. என்னடி கிளம்பி என்ன ஜெயிக்கலாம் நினைச்சியா? உன்னை கொண்டுட்டுனா நான் தப்பிச்சு போகதான் பார்ப்பேன். ஏன்னா நீ மோசமான ஈவில் கிளவி. நீ என்ன ரொம்ப பேடான கிராண்ட் சைல்டு நான் சொன்னேன். இப்ப பாரு என் பவரை எப்படி காமிச்சேன் பார்த்தல. நீ என்கிட்ட அன்பா இல்லாதனாலதான் நான் உன்னை கொன்னேன். இல்லைன்னா நானும் உன்கிட்ட அன்பா தான் இருந்திருப்பேன். ஓகே காய்ஸ், நான் அதை கொன்னுட்டேன். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு வாங்க வீடியோவை. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டிங்கு டாங்குன்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதை மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே, இது என்னடா இது? ஓ, நம்ம தான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கோமா? அட கடவுளை, ஜெயிச்சுட்டோம் போலங்க. ஒரு வழியா ஜெயிச்சு அந்த கிளவியை கொன்னு ஜெயிச்சு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டோம் போல. ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். நம்மளும் அப்ப இதோட இந்த கேமை என் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ பாருங்க, மரண குத்து போட்டுட்டு இருக்கோமாப்பா. என்னடா அவனுவோ மேலேங்கிரியும் துளி விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க. ஓகே காய்ஸ், நம்மளும் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி காய்ஸ், இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதனால கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாபாய், see you guys, bye.